அண்ணாமலை தமிழ் மண்ணில் பாஜகவில் தவிர்க்க முடியாத சக்தி. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு அண்ணாமலை தான் ஹீரோ. தமிழிசை 2வது வந்திருக்காங்க, எல் முருகன் 2வது வந்திருக்காப்புல, மதுரை ப்ரொஃபசர் சீனிவாசன் 2வது வந்திருக்காப்புல, நயனார் நாகேந்திரன் 2வது வந்திருக்காப்புல. பட் இந்த ஓட்டர்ஸ் மத்தியில் ஹீரோவா நிற்கிறது அண்ணாமலை தான். அது டெல்லி தலைமை உணர்ந்துடுச்சு. அண்ணாமலையை வச்சு தான் எடப்பாடியை செக் பண்ண முடியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 2029 மோடிக்கு ஒரு வெற்றி எங்க கொடுக்கணும், எடப்பாடி மோடியை 2029 ஏமாத்திட்டு டிச் பண்ணிட்டு போகாம இருக்கணும்னா அந்த பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும். அது அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் அதை வாங்க முடியும் அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்குது. அண்ணாமலை சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாரு. 18-8 முன்னிறுத்துறன்னு பயந்து தானே பாராளுமன்ற தேர்தலில் வராத எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வந்தாரு. இது எங்க சாதனை, மோடிஜிக்கா நாங்க செய்த சாதனை. மோடியை எடப்பாடி ஏமாத்தக்கூடிய மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் தான். சீஃப் மினிஸ்டர் ஆனதும் ஜெயலலிதா காலில் விழுற மாதிரி சத்யன் குருமூர்த்தி காலில் வந்து விழுந்தாரு எடப்பாடி பழனிசாமி. திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான பாதையை அண்ணாமலை அமைச்சு கொடுத்திருக்காரு சார். என்டிஏ சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமினா நான் வரமாட்டேன்னு டிடிவி சொல்லிட்டார் இல்லையா, அதே எண்ணத்துல தான் ஓபிஎஸ் இருப்பாரு. ஓபிஎஸ் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறேன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போவதா சொல்லல அப்படின்ற போல சொல்றாரு. அப்படி என்னதான் சார் நடந்துச்சு? பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு 4 வாரத்துல முடிக்கணும்னு கேட்டார்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா, அதை சாதகமா பயன்படுத்துங்கன்னு ஓபிஎஸ் அதை கிளைம் வைக்கிறார். ஓபிஎஸ் பொலிட்டிக்கல் காலண்டர் லாஸ்ட் பேஜ் கிடையாது. அவர் இந்த வழக்குல அமித்ஷா ஒரு இதை பண்ணி தந்துருவாருன்னு எதிர்பார்க்கிறாரு. 6 பிராமின் கேண்டிடேட்டை போடுறாரு, பிராமண தலைவர்களை முன்னிறுத்துறாரு, பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. அவங்க தெளிவா மாற்றம்னு அண்ணாமலை மூலமா மோடிக்கு போட்டவங்க சீமானுக்கு போட்டுட்டு போயிருவாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக ஒதுக்கிய பார்க்குது அப்படின்ற போல ஒரு செய்திகள் வெளியாந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா போய் டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதை தொடர்ந்து ஓபிஎஸ் பார்த்திருக்காரு சார். இது பின்னாடி இருக்கிறவுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சார்? அண்ணாமலை தமிழ் மண்ணில் பாஜகவில் தவிர்க்க முடியாத சக்தி. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு அண்ணாமலை தான் ஹீரோ. 71 55 விழுக்காடு இந்திரா காந்தி பிரதமர் ஓட்டுக்கு முத்தமிழறிஞர் கலைஞரும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் ஹீரோஸ். முத்தமிழறிஞர் கலைஞர் 24.8 எடுத்தாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 30.3 எடுத்தாரு. இந்த 18 விழுக்காடு ஓட்டுக்கும் ஹீரோ அண்ணாமலை தான். ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, ராமதாஸ் இருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் 4 பேர் இருக்காங்க தாமரையில். தமிழிசை 2வது வந்திருக்காங்க, எல் முருகன் 2வது வந்திருக்காப்புல, மதுரை ப்ரொஃபசர் சீனிவாசன் 2வது வந்திருக்காப்புல, நயனார் நாகேந்திரன் 2வது வந்திருக்காப்புல. தமிழிசை சொல்லிட்டேன். அண்ணாமலைக்கு அடுத்தபடியா அடுத்த பேக்கிங் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய பாஜக தலைவராட்டு வாழ்க்கையை இயக்கத்துக்காக அர்ப்பணித்த சகோதரர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் 2வது வந்திருக்காப்புல. அந்த ஊர்ல அவர் தான் பாஜக அந்த அளவுக்கு வந்திருக்காப்புல. இவங்க கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கு. பட் இந்த ஓட்டர்ஸ் மத்தியில் ஹீரோவா நிற்கிறது அண்ணாமலை தான். அது டெல்லி தலைமை உணர்ந்துடுச்சு. அண்ணாமலையை வச்சு தான் எடப்பாடியை செக் பண்ண முடியும். அல்லது எடப்பாடி அந்த 11.4% வாக்குக்கு ஒரு 4% வாக்குக்குள்ள இடத்தை கொடுத்துக்கிட்டு சீமானுக்கு இந்த நாடார்கள் ஓட்டு போட்டுட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொல்றதை சொல்றாரு. தாளக்கடைப்பாதை தற்காப்பதை தர்மம்னு சொல்லி ஐயா வைகுண்டர் வழியில பரையர் தேவேந்திர குல வேளாளர் வண்ணார் நாவிதர்களுக்கெல்லாம் நிற்கிறாருன்னு அந்த ஓட்டு மோடிக்கு பிரதமராக போட்டவங்க நாங்க சீமானுக்கு போடுறோம். தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் ஐஎம் நரேந்திரன் இவார் தேவேந்திரன்னு சொன்ன மோடிக்கு போட்டவங்க சீமானுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. முக்குலத்தோர் எடப்பாடி எதிர்ப்புன்னு சீமானுக்கு போட்டுருவாங்க. 6 பிராமின் கேண்டிடேட்டை போடுறாரு, பிராமண தலைவர்களை முன்னிறுத்துறாரு, பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. அவங்க தெளிவா மாற்றம்னு அண்ணாமலை மூலமா மோடிக்கு போட்டவங்க சீமானுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை 4 விழுக்காடு ஓட்டுக்கு தான் இங்கே செல்வாக்கு இருக்குன்னு குறைச்சி பாண்டே போன்றவங்களாம் சொல்ற மாதிரி கொடுத்தா இந்த சூழ்நிலை தான் வரும். அந்த ஓட்டர்ஸ் நம்மளை மதிக்கலைன்னு அங்கே போட்டுருவாப்புல. ஸோ பிஜேபியை நிறுத்தணும், 2029 மோடிக்கு ஒரு வெற்றி எங்க கொடுக்கணும், எடப்பாடி மோடியை 2029 ஏமாத்திட்டு டிச் பண்ணிட்டு போகாம இருக்கணும்னா அந்த பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும். அது அண்ணாமலையை
முன்னிறுத்தி தான் அதை வாங்க முடியும் அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்குது. நீங்க அண்ணாமலை நீக்கப்பட்டாரு, ஓகே. இப்போ அண்மையில அந்த கும்பகோணத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட அண்ணாமலை வரல. கும்பகோணத்துக்கு கூட வராதவரை அமைப்பு செயலாளர் சந்தோஷும் அமித்ஷாவும் ஏன் டிஸ்கஷன்ல எடுக்கிறாங்க? அவர் உடனே வந்து இந்த பேட்டி எஃபெக்டிவா கொடுக்குறாரு. அப்போ நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் தூத்துக்குடியிலையும் புறக்கணிக்கப்பட்டார். ஆமா, அவர் தானே கோயம்புத்தூர்ல அந்த ப்ரோக்ராம் ஆர்கானிக் ஃபார்மிங் மோடி வாராருனாரு, அயன்மேனாரு. மோடி அவரை சந்தித்தது தானே இந்தியாவிலே ட்ரெண்டிங்க. புறக்கணிக்கப்பட்டாலும் சுற்றி சுற்றி இங்கே தான் வந்து இந்த கார்னர் அண்ணாமலை என்ற மையத்துல தான் வந்து பாஜகவும் நிக்குது. இதுதான் ஒரு மெரி கேள்வி. எங்க 2.7% ஓட்டு 2021 எல்முருகன் அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆகணும், என் சகோதரர், அது வேற விஷயம். 2.7 விழுக்காடு ஓட்டு வந்த கட்சியை 11.4 விழுக்காடு ஓட்டுக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாரே. ஓகே சார், அண்ணாமலை வந்து தனி கட்சியெல்லாம் தூங்க போவதாக இருந்தது. அதற்காக தான் வந்து பாஜக தலைமையை அழைத்து அவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணது அப்படின்ற போலாம் ஒரு செய்திகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு. அது எப்படி சார்? எங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்க? நாம சொன்னது தானங்க நடந்தது. ஒண்ணு புரிஞ்சிடுங்க, அரசியல் களத்துக்குள்ள ரவீந்திரன் துரைசாமி கருத்தை தாமோதராஸ் நம்மோடு ஏத்துக்கிடுவாரு. 2000 ஏன்னா அவனுக்கு சுயநலம் இருக்காது, பதவிக்காக சொல்ல மாட்டான், எவங்கிட்டையும் நிற்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. சுத்த வீரர், இந்துக்களின் தந்தை, தாழ்நிங்க நாடாருக்கு தொண்டன். அவன் மோடி நலனுக்காக தான் தெளிவா அனுப்பான். அதனாலதான் 2021 சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன குருமூர்த்தி கருத்து புறக்கணிக்கப்பட்டது. ஆர்டி கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, இவங்க கருத்தெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு மோடிஜி இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற என் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அதுல வந்து ஆன்டி காங்கிரசிசமும் இந்த இந்திரா காந்தி குடும்பத்தை வீழ்த்தணுங்கிறதும் மோடிக்கு நன்மை தான் அதுல இருக்கும். அது மோடிக்கு தெரியும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு அண்ணாமலைங்கிறவர் இல்லைன்னா எடப்பாடி வந்து ஏப்பம் விட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அப்போ பெரிய செக்கா எடப்பாடிக்கு இருக்கிறது அண்ணாமலையால தான் இருக்க முடியும். ஏன் அண்ணாமலை சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாரு. 18-8 முன்னிறுத்துறன்னு பயந்து தானே பாராளுமன்ற தேர்தலில் வராத எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வந்தாரு. இது எங்க சாதனை, மோடிஜிக்கா நாங்க செய்த சாதனை. பொறாமையில வைத்தறிச்சல்ல புழுங்கக்கூடிய பாண்டே கிட்ட இந்த உண்மையை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு சசிகலா விஷயத்திலே புழுக்கமும் வைத்தறிச்சலும் இருக்கு. என் தம்பி தான், அவனோட வெல்விஷர் தான், அது வேற விஷயம். பட் இது உண்மை, நான் கிளைம் பண்றது. அப்போ நாம என்ன கருத்துல போறோம்னா, அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய பெரிய வேல்யூ அடிஷன். அவரை வச்சுதான் எடப்பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும், அல்லது அது சிக்கலாயிரும். ஏற்கனவே இவர் பார்லிமெண்ட்ல வராதவர் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு தானே வந்திருக்கிறாரு. இது உண்மைதானே? அப்போ அவர்கிட்ட அந்த சீட்டை வாங்கிடணும். அதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்தி தான் அந்த சீட்டை வாங்க முடியும். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்கள் தான் பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கு அப்படின்ற போல சொன்னீங்க. ஆனா இப்போ அண்ணாமலை வந்து போயிருந்தாரு, அவருக்கு பின்னாடியே வந்து இவரு குருமூர்த்தியும் போனதாக செய்திகள் வந்துச்சு. அவரு ஏன் சார் போனாரு? குருமூர்த்தி அவர் வேற அலுவல் சாரணமா போனாரு. அவர் எதுனாலும் ஆனஸ்டான ஆளு. இப்போ ரவீந்திரன் துரைசாமி கருத்து ஜெயித்துனா கூட அவருக்கு ஸ்டேச்சர் பெருசு என்றாலும், சாதாரண ரவீந்திரன் துரைசாமி கருத்து ஜெயித்துனா கூட எஸ் நீ உன் கருத்து ஜெயித்ததுப்பா, இப்போ உன் லைன்ல தான்ப்பா நான் இருக்கிறேன். மோடியை எடப்பாடி ஏமாத்தக்கூடிய மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் தான். அந்த சீஃப் மினிஸ்டர் ஆனதும் ஜெயலலிதா காலில் விழுற மாதிரி சத்திரன் குருமூர்த்தி காலில் வந்து விழுந்தாரு எடப்பாடி பழனிசாமி. மிதன் பழனிசாமி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக குருமூர்த்திக்கு எல்லா கருத்தையும் ஏத்துட்டு போகக்கூடியவங்க கிடையாதுன்னா. ஒரு காமராஜ் அரசியல் உணர்வுல வந்தவர், அவரு எமர்ஜென்சி எடுத்தவர், போபர்ஸ் உள்ளரை எக்ஸ்போஸ் பண்ணவர், மோடியை ப்ரொஜெக்ட் பண்றங்கிற லெவல்ல எனக்கு குருமூர்த்தி மேல மிகுந்த மதிப்பு மரியாதையும் என்னைக்கும் உண்டு. ஆனா சசிகலா விஷயத்துல நானும் அவர் முரண்பட்ட போது மோடி கிட்ட என் கருத்து தான் எடுபட்டது, குருமூர்த்தி கருத்து எடுபடல. இதுவும் உண்மை. நம்ம பெருமை அந்த இடத்துக்குள்ள வெளிப்படையா கிளைம் பண்ணக்கூடியவங்க தான். இன்னைக்கு வந்து குருமூர்த்தி வந்து 29 மோடிஜியை எடப்பாடி ஏமாத்தக்கூடியவர் தான். அவரையே காலில் விழுந்துகிட்டு ஒரு பிஹேவ் பண்ணவர் தாங்கிறது குருமூர்த்திக்கு தெரியும். அப்போ அதுல என்ன செக் பண்றது, எப்படி பண்றது, எப்படி பண்ணா 29 இவரை லாக் பண்ண முடியுங்கிறதா இப்போ ஓடுது. 20% உள்ள வந்தது பெரிய ஒரு அசெட் மோடிக்கு. அந்த 20% நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. 20 மதிச்சு தான் போனோம். ஆனா அந்த 20 நீ பலம் நிரூபிக்காத விஜய் 26 ஒரு பலத்தை நிரூபிச்சுட்டு எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு காங்கிரஸுக்கு 20 சீட்டுன்னு ஆஃபர் பண்ணி போயிட்டாங்கன்னா பிஜேபி will have to be in lurch. Virtually we will be left out with no alliance. அப்போ அந்த இடத்துக்குள்ள
பிஜேபி வந்து 29 மையப்படுத்தி கேர்ஃபுல்லாக அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை அலர்ட்டாக இருக்கிறாரு. இதில் பல மூவ்ஸ் அதில் போயிட்டு இருக்குது. எடப்பாடி வந்து கணிசமான சீட்டை பாஜக கொடுத்துட்டு பாஜக சக்தி ஆயிடுச்சுன்னா 29 பாஜகவுக்கு சேஃப் ஆயிடும் அலையன்ஸ். ஓகே சார், இப்போ வந்து ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அண்ணாமலை வந்து சந்திச்சிருக்காரு அமித்ஷாவை. இதன் மூலம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான பாதையை வந்து அண்ணாமலை அமைச்சு கொடுத்திருக்காரா சார்? இல்ல என்டிஏ சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமினா நான் வரமாட்டேன்னு டிடிவி சொல்லிட்டார் இல்லையா? ஆமா, அதே எண்ணத்துல தான் ஓபிஎஸும் இருப்பாரு. அவங்க முக்குலத்தோர் சமூகமும் இருக்குது. அந்த முக்குலத்தோர் சமூகம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. கருத்துருவாக்கத்தில் இன்னைக்கு ஊடகத்தில் பெரிய அளவு வந்துட்டாங்க. அவங்க தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களையும் திரட்டி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவங்க. பொலிட்டிக்கல் ஆர்வம் ஜாஸ்திங்கனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அரசியல் களத்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 10.5 இந்த 4 விஷயம் காரணமாட்டு இந்த சமூகம் வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் 2026 இருக்கும். ஸோ ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி அந்த சமூக மக்கள் உணர்வை எதிர்த்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒருவேளை என்டிஏ கேண்டிடேட் லார்ஜர் என்டிஏ பிராடர் என்டிஏன்னு அண்ணாமலை என்டிஏக்கு எடப்பாடியோட ஒரு கன்கரன்ஸோட வேற சிஎம் கேண்டிடேட் கொண்டு வந்தா வாய்ப்பு இருக்குது. பட் இன்னைக்குள்ள நிலைமையில அது வந்து ஃபார் பட்ஜெட் ரிமோட்டு. ஸோ இவங்க எடப்பாடி பழனிசாமியை 2 வாரம் ஏத்துக்க மாட்டாங்கிறத என்னோட கருத்தை ஆணித்தரமா சொல்ல முடியும். இப்ப இந்த சந்திப்புல என்னதான் நடந்துச்சு? ஓபிஎஸ் வந்து தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறேன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போவதா சொல்லல அப்படின்ற போல சொல்றாரு. அப்படி என்னதான் சார் நடந்துச்சு? அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு 4 வாரத்துல முடிக்கணும்னு கேட்டார்ல அண்ணாமலை, சாரி எடப்பாடி பழனிசாமி ஐயா, அதை சாதகமா பயன்படுத்துங்கன்னு ஓபிஎஸ் அதை கிளைம் வைக்கிறாரு. சார், இப்போ ஓபிஎஸ் வந்து சப்போஸ் என்டிஏ அதிமுக தவிர்த்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட சேர்க்க வாய்ப்பு இல்லைங்களா? எடப்பாடி முதலமைச்சர்னு சொன்னா ஓபிஎஸ் சமூக மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. 2026 அவருடைய நிலை என்ன சார்? ஏன்னா ஒரு தனி கட்சியும் துவங்கல, ஒரு தொண்டர் உரிமை குழு அப்படின்ற போல ஒரு அமைப்பை மட்டும் தான் வச்சுன்னு இருக்காரு. 2026 அவருடைய வாக்குகள் எங்க தான் போகும்? அவருடைய ஆதரவாளர் வாக்குகள் எங்க போகும்? பொறுத்திருந்து பாருங்க. என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ். ஒரு பொறுமையா இருக்காரு. தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர். ஓபிஎஸ் பொலிட்டிக்கல் கலண்டர் லாஸ்ட் பேஜ் கிடையாது. அவர் இந்த வழக்குல அமித்ஷா ஒரு இதை பண்ணி தந்துருவாருன்னு எதிர்பார்க்கிறாரு. அது கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. வழக்குல இது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. 20% எடுத்துட்டாரு எடப்பாடி. அது ரெட்டையில வச்சு எடுத்துட்டாருன்னு டெல்லி நினைக்கல. நம்ம எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவங்க. அது எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பும் அதுல இருக்கு. எடப்பாடி ஐயாவுக்கு சாதகமான விஷயத்தை தான் இதுல சொல்றேன். ஐயா 10.5 கொடுத்ததுனால வன்னியர்களுக்கு பெருந்தலைவர் ஆயிட்டாரு. அது ரெட்டலை வச்சு இல்லை. ஐயா வெள்ளாள கவுண்டருங்கிறதுனால அண்ணாமலை கொஞ்சம் உடைச்சாலும் வெள்ளாள கவுண்டர் மத்தியில இன்னைக்கு அதிக பலமிக்க தலைவராட்டு ஐயா தான் நிற்கிறாரு. ஸோ இந்த 2 ஓட்டும் தான் அவருக்கு 20 பெரும் பகுதி ஓட்டு. மற்ற ஓட்டுல தான் மற்ற ஜாதி முத்திரையர் இந்த ஓட்டு தான் கொஞ்சம் ரெட்டலை ஓட்டாட்டி வருது. அப்போ ரெட்டலைய ஓட்டாட்டே இந்த 20 எடுக்க முடியாது. இந்த ரெட்டலையில தான் எடுத்தாலும் சைத துரைசாமி அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன இப்படி பேசுற, ரெட்டலை இல்லைன்னா இது வருமானு கேட்கிறாரு சைத அண்ணன். பட் என்னோட கருத்து 38% ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்தில் எடுத்திருக்காரு. 36 விழுப்புரம் சிதம்பரத்தில் எடுத்திருக்கிறாரு. 40 கிட்ட கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல ஏறி போயிருக்கிறாரு. இந்த பகுதியில் ஸ்டாலினோட பெரிய தலைவர். ஆனா இவருக்கு வந்து திருநெல்வேலியில் 8 விழுக்காடு தான். இது விளவங்கோட்டில் சீமானுக்கும் கீழே போயிட்டாரு. இவர் கட்சியால இவர் தலைமையால பலன் இல்லைன்னு பறையர், முக்குவர், ஆசாரி போன்ற சமூகங்கள் சீமானுக்கு 3வது இடத்தை கொடுத்துட்டு இவரை 4வது தள்ளிட்டாங்க. அந்த ஊரில் நாடார் இருக்காங்க. சீமானுக்கு இருந்த ஓட்டு நாடார் ஓட்டு இல்லை. இவரை பிடிக்காத அதிமுக ஓட்டு தான். ஏன்னா அதிமுக ஏன் 4வது போனாங்க. அடுத்து தென் மாவட்டங்களில் 10 தொகுதியில் சீமானோட 30,000 ஓட்டு இவருக்கு கம்மி. 10 எம்பி தொகுதிக்குள்ள. ஸோ விழுந்த ஓட்டு 10.5 கொடுத்தாருன்னு வன்னியரின் பெருந்தலைவராட்டும் வெள்ளாள கவுண்டர்ல ஒரு 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, சிஎம் கேண்டிடேட்டானுக்காரன்னு விழுந்த ஓட்டு தான். முழுக்க அந்த ஓட்டை வந்து ரெட்டலை கையில தூக்கி கொடுத்துட முடியாது. ரெட்டலைக்கும் அதுல ஒரு தாக்கம் இருக்குது. அப்போ எடப்பாடி 20 விழுக்காடு ஓட்டுல உள்ள அவரை பகைக்க அமித்ஷா விரும்ப மாட்டார். பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ். பட் நீங்க அதுல முடிவெடுங்கிறத இது ஓபிஎஸ் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க அதை பகைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதை எடப்பாடியை மிரட்டுறதுக்கு, சீட்டு பெறத்துக்கு அப்படியே 4 வாரத்துல முடிக்காம அப்படியே இழுத்து வைக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. நம்ம சொன்னா கரெக்டா இருக்கணும்.
மிக்க மகிழ்ச்சி.